அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புள்ளேல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2014 ஆண்டு வந்த இனோகானிக் எம்சிக்யூ கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிதானே புள்ளேல்? 2014 ஆண்டு 9வது எம்சிக்யூ, 12வது 21, 26, 28, 41, 44. சரிதானே? 2, 4, 6, 7 எம்சிக்யூ வந்திக்குது. சரிதானே? அதில் 2014 28வது எம்சிக்யூ எஸ்குழு வீடியோவில் நான் விலகம் பற்றிக்க நினைக்கிய எஸ்குழு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த 6 எம்சிக்யூவும் நாங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். சரி புள்ளேல், முதலாவது கேள்வி, PCl5 ஆனது சமமூலர் அளவு நீருடன் தாக்கம் புரியும் போது பெறப்படும் விளைபொருள்கள். இது கட்டாயம் தெரிஞ்சுக்கோணும். ஏலைட்டுக்களோட நீர் பகுப்பு. சரிதானே? இதை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியை வந்து 2020ஆம் ஆண்டு பாசிபிளாக கேளும். 2ஆம் ஸ்ட்ரக்சர் நீர் பகுப்பு ஃபுல்லாக வச்சு தான் அந்த கேள்வி செய்யணும். 7 லிட்டர்களோட நீர் பகுப்பு. எங்களுக்கு தெரியும் PCl5 வந்து சமமூலர் நீரோட, அதாவது இரண்டும் ஒரு மூலிகிதம் சமன். சமமூலர் நீரோட தாக்கம் இணைஞ்சா வார விளைவு வந்து POCl3யோட HCl, POCl3யோட HCl வரும். சரிதானே? சமப்படுத்துறதுக்கு அதில் 2 HCl போடணும். சரிதானே? ஆனால் PCl5 வந்து மிகை நீரோட தாக்கம் இணைஞ்சா எந்த உருவாகும்? H3PO4வும் HClலும் உருவாகும். H3PO4வும் HClலும் உருவாகும். அந்த டைமுக்கு அதில் 4H2O 5 HCl வரும். சரிதானே? இது நீங்கள் தியரியில் படிச்சிக்கும். அந்த பொதுவாக சிலிக்கனுக்கும் SiCl4க்கும் PCl5க்கும் தான் இப்படி 2 கலக்கிய சமமூலர் நீர் மிகை நீர் 2 அடுத்தத்துக்கும் பொதுவாக நீர் பகுப்பு தான் வருமா? அப்போ நுமிக்கு PCl3 நீர் பகுப்படைஞ்ச எந்த விளைவோ H3PO3 HCl பொதுவாக அமிலம் வந்து விளைவாக வாரதில்லை. நீங்கள் அவங்கள பார்க்கலும் NCl3 நீர் பகுப்படைஞ்சா அமோனியாவும் HOClலும் வரும். HOClலும் வரும். அப்படி நோட்ஸ்லேயும் அவளையில் பார்க்கலும். சரிதானே? நீங்கள் படிச்சிக்கும். இப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சராக சமமூலர் அளவு நீரோ என்பதால் இதுதான் ஆன்சர். POCl3 + HCl. சரிதானே புள்ளேல்? அதில் பொதுவாக நாங்கள் 15ஆம் கூட்டத்தில் ஏலைட்டுக்களில் நீர் பகுப்பும் பொதுவாக படிக்க 15ஆம் கூட்டம் மட்டும் இல்லை, அதோட 13ஆம் கூட்டம் அலுமினியம், கார்பன் நீர் பகுப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். CCl4 கார்பன் ஏலைட் நீர் பகுப்பு இல்லை. அதுபோல் பொதுவாக 3ஆம் ஆவர்த்தனத்துக்கு அதில் படிக்க 3ஆம் மூலகங்களுக்கும் 3ஆம் ஆவர்த்தனத்தில் மூலகத்தில் ஏலைட்டு நீர் பகுப்புக்கும் அதே போல் 15ஆம் கூட்ட மூலகத்தில் ஏலைட்டு நீர் பகுப்பும் தான் நான் பொதுவாக படிக்க நீங்கள் தியரியில் படிச்சிக்கும். ரைட். இப்போ 2020 ஸ்ட்ரக்சர் செஞ்சால் இதில் எனக்கு கொஞ்சம் தெளிவான பெரியது. சரிதானே? ரைட். அப்போ இந்த கேள்விக்கு முதலாவது ஆன்சர். அடுத்தது 2012 12வது எம்சிக்யூ பாருங்கள். 12வது எம்சிக்யூ 3D மூலகங்களின் மின்னெதிர்த்தன்மை பொதுவாக ஆவர்த்தனத்துக்கு குறுக்கே இடமிருந்து வளமாக அதிகரிக்கின்றது. தெரியுமேலுக்கு 3Dயோ எப்படியோ எந்த ஆவர்த்தனம் எடுத்தாலும் பொதுவாக ஆவர்த்தனம் வழியே மின்னெதிர்த்தன்மை கூடும். பொதுவாகவா எப்போதும் பிள்ளை அது பிள்ளையாக்கி 3Dயை வச்சுட்டேன். ஸ்கெண்டியத்திலேருந்து அப்படி கூடி வந்து மின்னெதிர்த்தன்மை 3Dயில். சரியான 3D மூலகம்ல ஸ்கெண்டியத்திலேருந்து ஜிங்க் வரையா 3D என்ன ஸ்கெண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மெங்கனஸில் வந்து கொஞ்சம் குறையுது. அலக்காக்கூடிய Fe, கோபால்ட், நிக்கல், Cu கூடி ஜிங்கில் கொஞ்சம் குறையுது. காரணம் உறுதியான இலத்திரன் நிலைமைப்பு. நீங்கள் டிகுழுவில் படிச்சிக்கும். உறுதியான இலத்திரன் அமைப்பு காரணமாக Mnக்கும் ஜிங்குக்கும் கொஞ்சம் மின்னேத்தன்மை குறையுது கொஞ்சமாக. அதால் இப்படி பொதுவாக கூடிக்கொண்டு தான் போகிறேன். நான் விதத்தில் மட்டும் சின்ன பெருமானம் பாயிண்ட் கணக்கில் குறையுது. சரிதானே? இப்போ நாங்கள் மின்னேத்தன்மை பொதுவாகத்தான் கூடுமா? எப்போதும் கூடுமெண்டா இல்லை எப்படியோ இடத்துல ஆவர்த்தனத்தின் வழியே இடமிருந்து வளமாக அதிகரிக்கின்றது. பொதுவாக சொல்லிக்க அந்த கூட்டு சரி முதலாவது கூட்டு சரி. ஒரு 3D மூலகத்தின் முதலாமயனாக்க சக்தி ஒரு ஃபாரஸ்ட் இலத்தினை அகற்றுவதுடன் சம்மந்தப்பட்டுள்ளது. அது சரி. இப்போ ஸ்கெண்டியம் எடுத்தால் கடைசிக்கு 1:2:2p6 இது எழுதுனே 21 2:2p6
3s2 3p6 4s2 3d1 3d1 இலக்கும் இல்லை 4s2லேருந்து போகிறதான் 3d1 ஒன்று அப்போ 4s-லேருந்து போகிறதான் 3d இலக்கு அந்த 3D மூலகங்கள் எல்லாம் கடைசிக்கு 3Dல முடியும் ஆனால் அதுக்கு 3D இலத்திரன் இலக்கும் இல்லை அது முதலாம் சக்திகளை வெளியோட்டிலிருந்து இலத்திரன் இலக்கு அது அப்போ 4s தான் ஃபஸ்ட்டு இழப்பாரா உதாரணத்துக்கு நம்ம எடுப்போமே குரோமியம் எடுப்போமே 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 3d5 4s1 இழந்து போகிறதான் 3d5 இலக்கு அப்போ முதலாவது அயனாக்க சக்தின்னு சொல்லி அது 4s இலத்திறனை அகற்றுவதுடன் சம்பந்தப்பட்டுள்ளது அந்த கூட்டு சரி 3D மூலகங்களின் உருகுநிலைகள் 3s மூலகங்களின் உருகுநிலைகள் அளவிற்கு உயர்ந்தன அல்ல பிள்ளை ஏன் பிள்ளை இப்போ இதில் மூணாம் கூட்டு உருகுநிலைகள் எதுக்கு 3Dக்கு தானே கூட நாவதிடம் வழியே உலோக பிணைப்பு வலிமை கூடிக்கன்னு போகிறேன் 3Dயில் ஆறிலும் உலோகங்கள் இது நான் கடைசி 2013 MCQ கூட மிளகம் பற்றின நினைக்கியேன் 2013 இதுலேயே மிளகம் பற்றினேன் ஒரே ஹெலிகள் தான் அந்த பீட் வரி இது சரிதானே பாருங்கள் அப்போ உலோக பிணைப்பு வலிமை ஆவதிடம் வழியே கூடும் சரியான இங்கே பொட்டாசியம் கால்சியம் ஸ்கெண்டியம் டைட்டேனியம் வெனடியம் குரோமியம் மெங்கனஸ் Fe கோபால்ட் நிக்கல் Cu ஜிங்க் வரை கூடிக்கொண்டு போகும் எல்லாம் உலோகங்கள் உலோக பிணைப்பு வலிமை கூடுது ஸோ உருகுநிலை கூட 3Dக்கு தான் 4s பார்க்காத்துல விளக்குதா ரைட் 3D மூலக உருகுநிலைகள் 3s மூலகங்களின் உருகுநிலைகள் அளவுக்கு இருந்தனல்ல இல்லை 4s பார்க்கே கூட 4s பார்க்க கூட சரிதானே 3Dக்கு அடுத்தது முதல் 5 3D மூலகங்களுக்கான மிக உயர்ந்த ஒட்சியற்ற மூலகத்தின் 4s-இனதும் 3D-இனதும் இலத்திரன்களின் மொத்த எண்ணிக்கைக்கு சமமாகும் அந்த கூட்டும் சரி நாங்கள் படிச்சு அந்த ஸ்கெண்டியத்திலிருந்து ஜிங்க் வரை சரிதானே ஸ்கெண்டியம் டைட்டேனியம் வெனடியம் குரோமியம் மெங்கனஸ் Fe கோபால்ட் நிக்கல் Cu ஜிங்க் இவരുടെ +3 வார மேக்ஸிமம் இவരുടെ மிக உயர்ந்த ஒட்சியற்றில் இதுக்கு +4 வார இதுக்கு +5 வார இதுக்கு +6 வார இதுக்கு +7 வார அதாவது முதல் 5 மூலகங்களோட ஒட்சியற்ற மிக உயர்ந்த ஒட்சியற்றன் அதில் 4s-டைம் 3D-இனதும் இலத்திரங்களின் மொத்த எண்ணிக்கைக்கு சமமாமோ பாருங்கள் ஸ்கெனியம் எடுத்தா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d1 4s2 3d1 கூட்டி வருது 4s2 3d1 3 இது 4s2 3d2 4s2 3d3 4s1 3d5 4s2 3d5 7 4s1 3d6 6 வணங்குதா அதில் மிக உயர்ந்த ஒட்சியற்ற நம்பர் 4s-m 3d-m கூட்டி வர்றதுக்கு சமனம் இலத்திரனும் பிரிவு பாருங்களா இலத்திரனும் பிரிவி பார்த்தா சரி இதில் ஒட்சியற்ற நம்பர் பார்க்க தெரியுமே எனக்கு தெரியும் இதில் +3 மட்டும்தான் வர ஸ்கெண்டியத்து +3 மட்டும்தான் நீங்கள் இதில் +2லேருந்து +4 அடுத்தலத்தும் +2 ஆறு ஸ்கெண்டியத்துக்கு மட்டும்தான் +3 அடுத்தலத்தும் +2 ஆறு ஜிங்குக்கு +2 மாத்திரம் அப்படி ஆரம்பிச்சுக்கோங்க இங்கே +4 வரை வார +2லேருந்து +2 +3 +4 இது +2 +3 +4 +5 +2 +3 +4 +5 இதெல்லாம் போன வீடியோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டோட உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்கில் மீது ஒட்சியற்ற நம்பர் சாட்டிக்கும் பார்க்கலும் சரிதானே அப்போ இது ஓகே ஆனால் அடுத்தது உங்களுக்கு மிக இந்த ஒட்சியற்ற நம்பர் அதில் 4s-m 3d-m கூட்டி வரதுக்கு வர இல்லை Fe-ட மிக உயர்ந்த ஒட்சியற்ற நம்பர் +4 +6 வரை சரி +6 அது உறுதி இல்லைஹான் ஆனால் அது 4s-m 3d-m கூட்டி வரதுக்கு சமனாகுதா இல்லை விளங்குதா அப்போ இது உங்களுக்கு 4s-m 3d-m கூட்டி வரதுக்கு சமன் இல்லை இது ஒரு தான் சமன் ஆகுதா இது ஒரு அதில் கூட்டெண்ணு சமன் ஆகுதுன்னு சொல்லேன் ஹலோ கூட்டெண்ணுக்கு சரிதானே அதில் கூட்டெண்ணுக்கு சமன் ஆகுது ஸ்கெண்டியம் 3ஆம் கூட்டம் டைட்டேனியம் 4ஆம் கூட்டம் சரிதானே அதில் கூட்டெண்ணுக்கும் சமன் ஆகுதா இந்த கொஞ்சமா அடுத்தது 3D மூலகங்களின் அடர்த்திகள் 3s மூலகங்களின் அடர்த்திகளிலும் பார்க்க இருந்தவை அது சரி நான் என்ன அவதனம் வழியோலோ பிணிப்பு வலிமை கூடுது ஸோ உருகுநிலை கொதுநிலை வன்மை அடர்த்தி கூடும் உருகுநிலை கொதுநிலை வன்மை அடர்த்தி கூடும் டி குழுவில் அடர்த்தி கூடின ஆள் கொப்பர் டி குழுவில் அடர்த்தி குறைஞ்ச ஆள் ஸ்கெண்டியம்
அது கொஞ்சம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, தேவையில்லை. ரிசர்ச் புக் லீக்காதுன்னு நினைக்கிய பல எம்சிக்கு செய்து சம்டைம் தேவைப்படலாம். டி கூறுகள் அடர்த்தி கூறினால் கொப்பர், அடர்த்தி குறைஞ்சால் ஸ்கெண்டியம். அப்போ இலகுவான ஹேலியம் உண்டு. 2012 12வது எம்சிக்கு 3ஆம் மாதம். அடுத்தது 21வது எம்சிக்கு பாருங்கள். ஸ்கெண்டியம் தொடர்பான பொய்யானது கேட்டு ஸ்கெண்டியத்தின் மிகவும் உறுதியான நேரொட்சியற்ற நிலை +3 ஆகும். அந்த கூட்டு சரி. நான் என்ன ஸ்கெண்டியத்துக்கு +3 மாத்திரம்தான் நீக்கி டி குழுலையா, ஜிங்குக்கு +2. இலகுவாக 3D கேள்வியில் லேசி, பொதுவாக இனோகனிக் கேள்விகளில் லேசி. அது கேள்விகள் செஞ்சு உங்களுக்கு கேவலம் இந்த கேள்வியில் அதிகம் மாறுது. இப்போ நான் ஷெல்லு பாயிண்ட்டுகள் உங்களுக்கு தெரியாத பாயிண்ட் அப்படின்னா கட்டாயம் மேக் பண்ணிக்கோங்க. சரிதானே? நோட்ஸையும் வச்சு கொஞ்சம் படிச்சுக்கொண்டா இலகுவாக விலங்கெடு கேளும். ஸ்கெண்டியம் 3+ ஆனது டி இலத்திரங்களை கொண்டிருப்பதில்லை. ஸ்கெண்டியம் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d1. ஸ்கெண்டியம் 3+ என்றா ஃபஸ்ட்டு இறுதி ஓட்டுலேயும் தான் இழப்பார். இறுதி ஓட்டத்தில் இந்த 4s2 இழப்பார், அப்புறம் 3d1 இழப்பார். அப்போ 4s0 3d0. அதில் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க, டி இலத்திரங்களை கொண்டிருப்பதில்லையோ சரி, டி இலத்திரன் இல்லை, அந்த கூற்று சரி. பொதுவாக ஸ்கெண்டியத்தின் சேர்வைகள் வெண்ணிறமானவை. டி குழுவில் ஸ்கெண்டியத்திடையும் ஜிங்கிடையும் சேர்வைகள் பொதுவாக வெண்ணிறம் தான் வரும். சரியானே? வெண்ணிறம் சேர்வைகள். ஏக்குவஸ் நிறமற்றதாக வரும், நிறமற்றது ஏக்குவஸ். எஸ் குழு பி குழுவில் போலான் ஸ்கெண்டியம். எஸ் குழு பி குழு அதோட ஸ்கெண்டியம் பொதுவாக சொலிடாக வந்தால் வெண்ணிறம், ஏக்குவஸாக தான் நிறமற்றது. சரிதானே? அப்போ சேர்வைகள் பொதுவாக வெண்ணிறமானவை, அந்த கூட்டும் சரி. ஸ்கெண்டியமானது 3D மூலகங்களின் முதலாவது மூலம். அது சரியோ 3D என்று சொல்லு. ஸ்கெண்டியத்திலேருந்து ஜிங்க் வரையா, அதாவது இலத்திரன் அமைப்பில் 3Dயில் முடியுது தான் சொல்லு 3D மூலகங்கள் என்ற. அதில் ஃபஸ்ட் 9 தான் தாண்டல், ஜிங்க் தாண்டல் இல்லை. ஸ்பெஷல் அங்கே ஸ்கெண்டியம் ஒரு தாண்டல் மூலகமாகுமோ சரி. ஆனால் நியூஸில் அந்த 2015க்கு முந்தி ஸ்கெண்டியம் தாண்டல் மூலகமாக இக்கல்ல. அதால் இதுக்கு ஆன்சர் 5வது ஹான். ஆனால் இப்போங்கிற சிலபஸ் படி இதுக்கு எல்லாம் சரியா, ஸ்கெண்டியம் தாண்டல் மூலம். இப்போ 2015 முந்தி தாண்டல் மூலம் இல்லை, நியூஸ் சிலபஸில் தாண்டல் மூலம். ஸ்கெண்டியம் ஒரு தாண்டல் மூலம். அப்போ இல்லை எல்லா குற்றும் சரி. அடுத்தது பாருங்கள் 2014 26வது எம்சிக்கு பாருங்கள். அடுத்தது பாருங்கள் 26வது எம்சிக்கு. OH- முன்னிலையில் H2S உடன் கருமையான வீழ்படிவை தருமாம். ஐதான் HCl H2S உடன் வீழ்படிவை தராத செறிந்த HCl ஒரு நீல நிற கரைசலை தருமாம். இவத்தில் இலகுவாக விடைய போகிறேன். அந்த செறிந்த HCl நீல நிற கரைசலை தரும் என்பது தெரிஞ்சாலே உங்களுக்கு இலகுவாக விடைய போயிடும். செறிந்த HCl நீல நிற கரைசலை தாரண்டா, அதாவது குளோரைடோ காம்ப்ளெக்ஸ். நீ சிக்கல் படிச்சிக்குமே, குளோரைடோ காம்ப்ளெக்ஸ். அதில் நீளம் வார ஒரே ஒரு ஆள் யார்? கோபால்ட். COCl4 2- தான் நீலக்கல் வார குளோரைடோ சிக்கல். சரியானே? FeCl4- மஞ்சள், NiCl4 2- மஞ்சள். அப்படி படிச்சிக்க. அதே போல் அதில் நீளம் வாரது யாருக்கு? COCl4 2-. சரிதானே? COCl4 2- தான் நீளம் வார. நீளம் வார ஒரே ஒரு ஆள் அவர் தான். அதை வச்சு இடத்துல விடைய புகையிலும். இப்போ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாங்க, மேலுக்கு செல்லாங்க. காரம் முன்னிலையில் H2S பயன்படுத்தினா வீழ்படிவு தரியுதாம், அமிலம் முன்னிலையில் வீழ்படிவு தரியுது இல்லையா? அப்போ பார்ப்போம். அதாவது நாங்கள் அந்த இப்படி ஒரு தரவு படிக்க, அதாவது பாருங்கள் நான் மார்க் பண்ணுங்க. ரைட், இதுதான் அந்த தியரி. இவத்தில் நான் எழுதிக்கு தாக்க விதத்தொடர். நீங்கள் ஓலோவில் படிச்சிக்க தாக்க விதத்தொடர். அதோட சில மூலம் எட் பண்ணிக்க. இதில் Mn எட் பண்ணிக்கி, குரோம் எட் பண்ணிக்கி, கெட்மியம், கோபால்ட், நிக்கல் எட் பண்ணிக்கி. சரிதானே? இதில் இன்னும் வார பிஸ்மத் SB. இதில் இன்னும் சில மூலங்கள் வார பிஸ்மத் 3+, SB3+, ஆர்சனிக். சரிதானே? ரைட். எப்படியோ நான் ஹெல்லுக இந்த கொஞ்சம் மூலகங்கள் எப்படியோ S2- வீழ்படிய மாட்டாது. S2- ஒருபோதும் வீழ்படிய மாட்டாது. அதாவது இந்த கட்டனுக்கு நாங்கள் H2S போட்டு தான் S2- சல்ஃபைட் வீழ்படி உருவாக்கு. இதுக்கு வீழ்படி உருவாகாது. இவங்க வீழ்படி உருவாப்பாங்க எப்போ? இவங்களுக்கு கார ஊடகம் கட்டாயம் தேவை. கார ஊடகம் இந்த கட்டாயம் வீழ்படிவாங்க. கார ஊடகம் கட்டாயம் தேவை. இவங்களுக்கு எந்த ஊடகம் என்றாலும் பரவாயில்லை, எந்த ஊடகம் என்றாலும் பரவாயில்லை. காரத்திலையும் வீழ்படிவாங்க, அமிலத்திலையும் வீழ்படிவு உடையிலும். விதத்தில் பாருங்கள், கார ஊடகத்தில் கருமையான வீழ்படிவாம், அமில ஊடகத்தில் வீழ்படி தரலையண்டா. இப்போ விதத்தில் Cu2+ வருமா? இல்லை, அவர் அமில எல்லா ஊடகத்திலையும் வீழ்படிவு தரும் வகையிலாங்க
அமிலோடத்தில் வில்ஃபரி தருது இல்லை அப்போ Cu2+ வராது Mn2+ எடுக்கலும் நிக்கல் 2+ எடுக்கலும் Fe3+ எடுக்கலும் கோபால்ட் 2+ எடுக்கலும் இப்போ பார்க்கணும் அதில் கருமையான வில்ஃபரி வாரதியாக இருக்குது கோபால்ட் சல்ஃபேட் நிறங்கள் படிச்சிக்க கோபால்ட் சல்ஃபேட் தான் கருமையான நிறம் சரியான MnS இளம் சிவப்பு சரியான நிக்கலஸ் மஞ்சள் அப்படி படிச்சிக்கும் அப்போ அதில் கோபால்ட் எஸ் தான் கருமையான நிறம் வருது அப்போ ஸோ ஆன்சர் அஞ்சாதா இது தியரி தெரியும்னு நினைக்கிய மார்க் பண்ணிக்கோங்க தெரியாதாக்கள் அதாவது நாங்கள் H2S போட்டு சல்ஃபேட் வில்ஃபரி உருவாக்குவேன் இந்த கொஞ்சத்துக்கும் OH- தேவை கார்பன் அவன் அடுத்த அகலுக்கு எந்த ஊடகம் இருந்தாலும் பரவாயில்லை இவங்களுக்கு எந்த ஊடகம் இருந்தாலும் வில்ஃபடியே மாட்டாது இவங்க வில்ஃபடி ஆகாது இவங்க அனைத்து ஊடகங்களிலும் வில்ஃபடிவோம் இவங்களுக்கு கார ஊடகம் தேவை யாருக்கு அலுமினியம் ஜிங்க் Fe Mn குரோமியம் கோபால்ட் நிக்கலாம் சரி தானே அப்போ அடுத்த கேள்வி பாருங்கள் 28வது MCQ நான் விளங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது கூட்டு கேள்வியில் 41 44 பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் சரி தானே திண்மக்கந்தகம் சூடான செறிந்த H2SO4உடன் தாக்கம் புரிஞ்சு SO3ஐயும் H2ஐயும் தருகிறது இல்லை SO3 வாரில் SO2 மாறு அதாவது எங்களுக்கு தெரியும் செறிந்த H2SO4 தாக்கத்தில் அலோகங்களுக்குன்னு படிக்கும் உலோகங்கள் செறிந்த H2SO4ஓட உலோகங்கள் வந்து செறிந்த H2SO4ஓட அது H2SO4 எடுப்போம் உலோகங்கள் இப்போ ஐதான் H2SO4 எப்படி செறிந்த H2SO4 எப்படி இந்த உலோகங்கள் வந்து அதில் தாழ் வலுவளவு உருவாக்கும் இங்கே உயர் வலுவளவு உருவாக்கும் விளைவு வரக்கொலையா உலோகங்கள் இருந்தால் செறிந்த H2SO4 தாக்கம் அடைஞ்சால் அந்த டைமுக்கு இதில் விளைவு வர உலோகத்தில் உயர் வலுவளவு இல்லை தாழ் வலுவளவு அதோடு இதில் H2 வாயும் இதில் SO2 வாயும் அலோகங்கள் வந்து ஐதான் H2SO4 தாக்கம் இல்லை செறிந்த H2SO4 தாக்கமிகி ஐதான் H2SO4 தாக்கம் இல்லை செறிந்த H2SO4 தாக்கமிகி அந்த டைமுக்கு உயர் வலுவளவோட SO2 உருவாகும் உயர் வலுவளவோட SO2 உருவாகும் சரிதானே ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க இடத்துல கார்பனுக்கு உயர் வலுவின் தப்பு CO2 கார்பன் அலோகமே செறிந்த H2SO4 தாக்கம் அடைஞ்சால் CO2 H2 உருவாகும் இப்போ சல்ஃபருக்கு செறிந்த H2SO4 தாக்கம் அடைஞ்சால் நான் சொல்லுங்க SO2 உருவாகுவதோடு அடுத்தது H2O உருவாகுமா சல்ஃபருக்கு செறிந்த H2SO4 தாக்கம் அடைஞ்சால் SO2 + H2O நீங்கள் H2SO4 தலைப்பு கீழே மறைச்சிக்கும் அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சல்ஃபருக்கு செறிந்த H2SO4 தாக்கம் அடைஞ்சால் SO2 H2O சரிதானே அந்த ரைட் பொதுவாக எல்லா அலோகங்களும் தாக்கம் அடையுமனு இல்லை இப்போ பொஸ்பரஸ் அலோகம் செறிந்த H2SO அந்த தாக்கமிகோ செறிந்த H2SO4 தாக்கம் அடையும் ஐதான் H2SO4 தாக்கம் இல்லையா ஐதான் H2SO4 தாக்கம் இல்லை அப்போ அடுத்து செறிந்த சூடான H2SO4 நீரகட்டும் கருவியாக தொழிற்படுது அது சரியோ நீங்கள் ஆர்கானிக்லேயும் படிச்சிக்கும் செறிந்த சூடான H2SO4 நீரகட்டும் கருவி சரிதானே நீரகட்டி டபுள் பண்ண உருவாக்கு செறிந்த H2SO4 வெப்பம் அந்த கூட்டு சரி ஸோ அப்போ ஃபஸ்ட் கூட்டு பிள்ளை சரி 4வது ஆன்சர் பாருங்கள் இன்னும் அதில் கூட்டுகள் வந்து செறிந்த H2SO4 நீரகட்டும் கருவிக்கு உதாரணம் சொல்லிடும் இனோர்கானிக்கில் நீங்கள் படிச்சிக்கும் அந்த குளுக்கோஸுக்கு செறிந்த H2SO4 போட்டால் கரிய நிறம் வர கார்பன் சொலிட் வார அதோட H2O விளைவு வார அப்போ அந்த கார்பன் சொலிட் தான் கரிய நிறத்துக்கு காரணம் காரியம் சுக்ரோஸுக்கு செறிந்த H2SO4 போட்டால் கார்பன் சொலிட் வார அதோட H2O வார சரியான இதுக்கு முந்தைய பாசிபிளே வந்தீங்கன்னு நினைக்கிறேன் நான் வருஷம் மறந்துட்டேன் எப்படியோ அது சரி இதில் ஃபெஸ்ட் கூட்டும் சரியானே ஃபெஸ்ட் கூட்டு பிள்ளையே 2ஆம் கூட்டு சரி அந்த அலோகங்கள் வந்து செறிந்த H2SO4 தாக்கம் அடையுது ஐதான் H2SO4 தாக்கம் இல்லை சரியானே உலோகங்கள் வந்து ஐதானத்தோட செறிந்தோட தாக்கம் அடையும் சரியானே அதோட விளைவில் நீங்கள் நோட்ஸில் பார்க்கலும் நோட்ஸில் வடிச்சிக்கும் ரைட் அடுத்தது கடைசி 2014 44 பாருங்கள் சோடியம் ஆனது அமோனியாவுடன் தாக்கம் அடைந்து NH2 உருவாக்கு சோடியம் வந்து அமோனியாவோட தாக்கம் அடைஞ்சி விளைபொருளாக H2ஐ தரும் அதே வேளை Cl2உடன் அமோனியாவின் தாக்கம் ஒரு விளைபொருளாக N2 வாயுவை தருகிறது பார்ப்போம் நான் சொல்லுவேன் அமோனியா வந்து ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுக்கு உதாரணம் தான் இந்த இது ஒட்சியேற்றும் கருவியாகவும் அதே போல் அமிலமாகவும் தொழிற்படுது உலோகங்களோட தாக்கம் அடையக்கூடிய சோடியம் மெக்னீசியம் வந்து கார மூலகங்கள் அமோனியாவோட தாக்கம் அடைஞ்சா இதுக்கு விளைவு NH2 இதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க
சோடமேட்டுன்னு சொல்லுவேன் NaNH2 இதிலெல்லாம் அதை நைட்ரேட் உருவாகுது Mg3N2 லித்தியத்துக்கும் அதே போல் Li3N Li3N அதோட இங்கே H2 வாயு போகிற 3லேயும் H2 வாயு போகும் இப்போ விதத்தில் இந்த டைமுக்கு அம்மோனியா வந்து தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படக்கொள்ளான் ஒட்சியேட்டிங் கருவி சோடியம் மெக்னீசியம் லித்தியம் போன்ற உலோகங்களோட தாக்கம் வரையக்கொள்ள பொதுவாக உலோகங்களோட சோடியம் தாக்கம் வரையக்கொள்ள ஒட்சியேற்றும் கருவியாகவும் அதே நேரத்தில் அமிலமாகும் மூலம் இது அந்த டைம் ஒரு அமிலமாக தாக்கம் அடையுது கார மூலகங்கள்னு சொல்லி கார மூலகங்கள் அந்த டைம் ஒரு அமிலமாக தாக்கம் அடையுது சரிதானே நீ தீரியிலையும் படிச்சிக்கும் இது கடைசி கிளாஸ்லேயும் எல்லாம் பற்றி நிறைய பை மூலையும் இதே கேள்வி வழங்க பற்றி நினைக்கிய அந்த அப்போ விளைக்கும் நினைக்கிய சரிதானே ரைட் அதே போல் இதுக்கு அப்போ அந்த கூட சரி Cl2 அமோனியாவின் தாக்கம் விளைபொருளாக N2 தெரியும் அது சரி Cl2 அமோனியா அதில் இந்த விளைவு வார N2 + HCl அதில் நான் மிகை அமோனியா பயன்படுத்தின விளைவு மிகை Cl2 பயன்படுத்தின விளைவு அதுவும் 2013 வீடியோலையும் கதைச்சேன் மிகை அமோனியா பயன்படுத்தின விளைவு வார NH4Cl N2 அப்படி இருக்கும் NH4Cl வரும் மிகை அமோனியா பயன்படுத்தினா மிகை Cl2 பயன்படுத்தினா NCl3யோட HCl மிகை Cl2 பயன்படுத்தினா இவத்தில் அமோனியா இவத்தில் தாழ்த்தும் கருவிக்கு உதாரணம் தான் அமோனியா இவர் 0லேருந்து இங்கே -1 தாழ்த்தப்பட்டி அப்போ ஒரு ஒட்சியேட்டிங் கருவி அப்போ இவர் தாழ்த்தும் கருவி -3லேருந்து 0 ஒட்சியேட்டப்பட்டிக்கு அப்போ ஒரு தாழ்த்தும் கருவி விளங்குதா இங்கே ஹைட்ரஜன் வந்து +1லேருந்து 0க்கு போய்த்திக்கு அப்போ தாழ்த்தல் அப்போ ஒரு ஒட்சியேட்டிங் கருவி வந்துருக்கு இங்கே இது ஒட்சியேட்டிங் கருவியாக தொழிற்படுது இங்கே அமோனியா தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுது அதுதான் என்ன கூட்டில் சந்திக்கு அமோனியானது ஒட்சியேட்டிங் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுகின்றது அப்போ அந்த கூட்டு சரியும் கூட தகுந்த விளக்கமும் கூடயா ரெண்டு தாக்கமும் இது ஒட்சியேட்டிங் கருவிக்கு உதாரணம் தாக்கம் இது தாழ்த்தும் கருவிக்கு உதாரணம் சரியானே அப்போ அந்த கூட்டு சரி தகுந்த விளக்கம் முதலாவது ஆன்சரா சரியானே விளங்கிக்கு நினைக்கி இது அமோனியோட தாக்கத்துலேயும் பாக்கியிலும் கூட்டம் 15லேயும் அப்போ பாருங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிவு விளைஞ்சிக்கோங்க விளங்கிக்கும் நினைக்கிய அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சரிதானே பிள்ளைகள் நல்லா படிச்சுக்கோங்க லேசி இனோகானிக்கும் லேசிஹான் சரிதானே பொதுவாக நீங்கள் தான் கஷ்டப்படுத்திக்கொள்ளுதேன் கேள்விகளை செஞ்சு பாஸ் பேப்பரில் ஃபுல் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க அதுதான் தேவை சரிதானே டாப் ரிசல்ட் எடுக்காக சீக்ரெட் அந்த பாஸ் பேப்பர் தான் அதுதான் கட்டாயம் தேவை சரி 7 மணி டைமில் பாஸ் பேப்பரில் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க 7 மணியில் வருஷமாக தியரி வீடியோவில் பார்த்து முடியுங்க அப்போ ஒரு கேள்வி செய்யணும் ரைட் அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க கட்டாயம் ரைட்